பட்டிமன்றம் தொடங்கும் போது மைக்கெல்லாம் மாற்றியாச்சு. இந்த மைக்கு நல்லா இருக்கியா? முதல்ல செக் பண்ணியிருக்காரு என்னைய வச்சு, அவர் சரியாக இருக்குன்னொடனே. இப்போ திருமணம் தாமதம் ஆகக்கூடாது, அதுக்காக நம்ம பிறந்த உடனே கல்யாணம் பண்ண முடியாது. அந்த காலத்தில் அந்த பால்ய விவாகம் பண்ணுவாங்க, சின்ன குழந்தையா இருக்கவே பண்ணி வச்சுருவாங்க. இப்போ ஒரு குறிப்பிட்ட வயது அரசாங்கமே சொல்லுது, 21 வயது ஆனால் தான் கல்யாணம் பண்ணணுங்கிறாங்க. ஓட்டு போடுறதுக்கு 18 வயசு, திருமணத்துக்கு 21 வயசுங்க இருக்காங்க. அதனால் என்னதான் செஞ்சாலும் ஏன் தடையை ஏற்படுது? அது கடவுள் சித்தம்ங்க. கடவுள் கோவிப்பார். என்ன எது கோவிப்பாருப்பா? இங்கே பாரு, உனக்கு எல்லாம் கொடுத்துருக்கேன், நீ உனக்கு வேண்டியதை பாரு. கைகள் இருக்க கால்கள் இருக்க கவலை நம்மை அணுகுவதேன் அப்படின்னு எம்ஜிஆர் படத்தில் ஒரு பாட்டு வரும், தாளம் மூங்கிற ஒரு படத்தில். எங்கே போய்விடும் காலம் அது உன்னையும் வாழ வைக்கும் அப்படின்னு. உன் இதயத்தை திறந்து வைத்தால் அது உன்னையும் வாழ வைக்கும். எங்கே போய்விடும் காலம் அது என்னையும் வாழ வைக்கும். உன் இதயத்தை திறந்து வைத்தால் அது உன்னையும் வாழ வைக்கும். சரி, இப்போ தாமதமே வேண்டாம், பட்டிமன்றம் தொடங்குது. திருமணங்கள் தாமதமாவதற்கு காரணம் பெற்றோர்கள் தான் என்று பேசுமாறு நம்முடைய தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு நாகமுத்து பாண்டியன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். வாங்க. பழம்பெரும் மொழியே, என் நாவுக்கும் கரத்துக்கும் பலம் தருகின்ற மொழியே, ஊனே உயிரோடு கலந்த உணர்வே, தேனே திகட்டாத அமுதமே, தரணி எங்கும் பவனி வரும் மொழிக்கெல்லாம் தாயே தமிழே நீ வாழி என்று சொல்லி தாய் தமிழை வாழ்த்தி வணங்கி என் உரையை தொடங்குகின்றேன். முருகப்பெருமானுக்கும் நம்முடைய நடுவரையா பெயருக்கும் ஒரு தொடர்பு உண்டு. அருணகிரிநாதர் சொல்லுவார் தன்னுடைய பாடல்களில், மேலே மைக்கு மேலே அருணகிரிநாதர் சொல்லுவார், பெருமானுருவாய் வருவோனே. யார் அப்படின்னா, சமயக்குறவர்களில் 4 பெருமக்களில் ஒருவரான ஞானசம்பந்த பெருமானை. ஞானசம்பந்த பெருமான் முருகப்பெருமானுடைய இன்னொரு அவதாரம் என்று சொல்லுவார். அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த பெயருக்கு சொந்தக்காரரான எங்கள் நடுவரையா அவர்களையும், எண்ணணி எதிரணி பேச்சாளர் பெருமக்களையும், புத்துணர்ச்சி மிக்க ரசிக பெருமக்களையும் வழங்கி என்னுடைய உரையை தொடங்குகின்றேன். இவ்வளவு நல்லா பேசுறாரு, இன்னும் கல்யாணம் ஆகல. அதுக்கான காரணத்தை சொல்றேங்க ஐயா. சொல்லுங்கய்யா. திருமணம் தாமதம் ஆவதற்கு 100% அல்ல, 200% பெற்றோர்கள் தான் காரணம். போக கேட்டு வச்சுக்க. நான் நிறைய மேடைகளில் பல தலைவர்களை வச்சு பேசுவேன். இப்ப என்னைய வச்சே நான் பேசுற மாதிரி இந்த தலைப்பு அமைஞ்சு போச்சு. சரி, என்னைய வச்சே நான் பேசுறேன். ஒரு நாள் எங்க அம்மா ஒரு கையில ஒரு பொண்ணு போட்டோ, இன்னொரு கையில தேன் மிட்டாய். உனக்கு திருமணம் வேணுமா தேன் மிட்டாய் வேணுமான்னு கேட்டாங்க. நான் கொஞ்சம் கூட யோசிக்காம தேன் மிட்டாய் தான் வேணும்னு சொல்லிட்டேன். அன்னைக்கு தேன் மிட்டாய் சாப்பிட ஆரம்பிச்சவன் தான் இன்னைக்கு தேன் மிட்டாய் மட்டும்தான் சாப்பிடு. நல்லா. இப்போ யார் மேல தப்புங்க ஐயா? உங்க அம்மா மேலதான் தப்பு. என்ன காரணமா இருக்குங்க ஐயா? நான் சொல்றேங்க ஐயா. சொல்லுங்க. எனக்கு வயசு 27 தான், எங்க அம்மாவுக்கு 45. பெரியவங்களா பார்த்து தானே ஏதாவது திருத்தணும். அது எதுக்கு தேன் மிட்டாய் கொடுத்தாங்க உங்களுக்கு? எப்படியெல்லாம் ஏமாத்துறாங்க பாருங்க ஐயா. அந்த பழைய பழக்கம். ஏதாவது கேட்டா தேன் மிட்டாய் கொடுத்து ஏமாத்தி வச்சிருந்துருக்காங்க. அதே பழக்கத்தில் கல்யாணம்னு கேட்டாலும் தேன் மிட்டாய் கொடுத்துட்டாங்க. தேன் மிட்டாய் கூட விடுங்க ஐயா. நைட்டு ஒரு கனவு கண்டேன் நேத்து. ஆமா, நைட்டு தூங்குறப்போ ஒரு கனவு கண்டேன். நானும் என்னுடைய வருங்கால மனைவியும் ஒரு ரோஸ் மில்க் கடைக்கு போய் ஒரு ரோஸ் மில்க் வாங்கி அதில் 2 உறிஞ்சு குழாய் போட்டு, ஸ்டாருங்க ஐயா, ஸ்டார் போட்டு 2 ஸ்டார் போட்டு, நீ குடிடி நீ குடிடா அப்படின்னு கண்ணோடு கண் பேசிக்கிட்டு காதல் செய்யறவங்கயா கனவுல. ஆமா, நீ குடிடி அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னேன். மனைவி ஒரு உறிஞ்சுதான் உறிஞ்சினா, டோட்டல் ரோஸ் மில்க்கும் காலியா போச்சு. உடனே என் கனவு கலைஞ்சிருச்சு. எங்க அம்மாட்ட போய் இந்த கனவை சொன்னேன். இதெல்லாம் நான் எப்படி நிஜத்தில் பார்க்கறது, எப்போ எனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன் அப்படின்னு கேட்டேன். திரும்பவும் ஒரு கையில் ஒரு பொண்ணு போட்டா,
இன்னொரு கையில் ரோஸ் மில்க். ஓ, இப்போ நீங்கள் வளர்ந்துட்டீங்க. தேன் மிட்டாய் இல்லை, ரோஸ் மில்க்கு. என்ன, ஒரு வயசு வளர்ந்துட்டேன். அப்ப 27, இப்ப 28. சரி. திரும்பவும் கொஞ்சம் கூட யோசிக்காம ரோஸ் மில்க் தான் வேணும்னு சொல்லிட்டேன். நீங்களும் விடல. ஆனா அவங்க விட்டுக்க கூடாதுயா, அவங்க திருத்த வேண்டிய இடத்தில் இருக்கிறாங்க. திருத்தி கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா இந்நேரத்துக்கு எனக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கும். எதிரணியில் உட்காந்து எனக்கு போட்டியா பேசிட்டு இருக்குமா இல்லையா? ஆஹா, அருமையா. ஐயா, பாக்கியலட்சுமி சீரியல் பார்த்தாங்க எங்க அம்மா. நான் போய் கேட்டேன், எத்தனை வருஷமா பாக்குறீங்க? 10 வருஷமா பாக்குறேன். நாங்க பாக்கியலட்சுமி பாக்குறீங்களா சீரியல்? நான் கேட்டேன், நல்லா அந்த நாடகத்தை பார். அந்த நாடகத்துல எத்தனை மருமக? அப்படி ஈஸ்வரின்னு ஒரு பெரிய மாமியா, அந்த பெரிய மாமியாவுக்கு ஒரு மருமக பாக்கியம், பாக்கியத்துக்கு 2 மகன்கள், அந்த 2 மகன்களுக்கும் கல்யாணம் ஆகி 2 மருமக. இப்ப போட்டியா பாக்கியலட்சுமி புருஷங்கையா கோபி, அந்த கோபிக்கு 2வது கல்யாணம் ராதிகா. ஒரு வீட்டுல 4 மருமக இருக்காங்க. நம்ம வீட்டுல ஒரு மருமகளாவது இருக்காங்களான்னு கேட்டேன். சரி, தசரதனுக்கு எத்தனை பொண்டாட்டி? அது தெரியாது. பாக்கியலட்சுமியில எத்தனை மருமக வர்றதுல தெரியும். கேட்டேன், 4 மருமக இருக்காங்க, நம்ம வீட்டுல ஒரு மருமகளாவது இருக்காங்களான்னு கேட்டேன். நல்லா கேளுங்கய்யா. கேபிள் கனெக்ஷனை கட் பண்ணிட்டாங்கய்யா. ஐயோ, கட் பண்ணிட்டு இப்ப செல்லுல ஹாட் ஸ்டார்லயே பார்த்துட்டு போயிடுறாங்க. வாயை திறக்க விட மாட்டாங்க. திருமணம்னு பேச்சை எடுத்தாலே வேற பேச்சை மாத்திடுறாங்க. அப்ப திருத்த வேண்டிய இடத்தில் அவங்க இருக்கிறாங்க. அதுதான் நீங்களா காதலிச்சிட வேண்டியதானையா? அதுக்கு தான் ஏன் வர்றேன். வாங்க. அவங்க மாத்தி மாத்தி பேசுவாங்க. ஸ்கூல் படிக்கிறப்ப, காலேஜ் படிக்கிறப்ப எல்லா அம்மாவும் அறிவியல் ஆராய்ச்சியாளராக மாறிடுவாங்க. செல்ல ஆராய்ச்சி பண்ணுவாங்க. மகனுடைய செல்ல ஏதாவது பொண்ணு கூட பேசுறானா, பழகுறானா, காதல் கீதல் பண்றானா, பொண்ணு பக்கமே நெருங்க விட மாட்டாங்க. இந்த மேடையில் பேசி ஆகணும் ஐயா. ஏன்னா முருகப்பெருமான் வள்ளியை காதல் பண்ணார். பேசிதான் ஆகணும். பேசணும். ஸ்கூல் காலேஜ் படிக்கிறப்ப பேசுறீங்க, அவர் பேசுறாரு உள்ள இருந்து. ஆமா, ஸ்கூல் காலேஜ் படிக்கிறப்ப காதல் பண்ணக்கூடாதும்பாங்க. எல்லாம் முடிச்சுட்டு வேலைக்கு போனதுக்கு அப்புறம் பொண்ணு தேடி அலைவாங்க. பொண்ணு கிடைக்காது. உடனே என்ன சொல்லுவாங்க, ஊர் உலகத்தெல்லாம் பிள்ளைங்க எப்படி இருக்கு, நீ இப்படி இருக்க, உனக்கேற்ற பொண்ணை நீ லவ் பண்ணி எடுத்துருவாம்பாங்க. உடனே எப்படிங்க எடுத்துட்டு வர முடியும்? ஏன்னா அலாவுதீன் அற்புத விளக்கா நான் வச்சிருக்கேன். அது தேய்ச்சா பூதந்தே வரும், பொண்ணா வரும். ஆமா, 2 ஒண்ணு தானங்கய்யா. அப்படிதான் மேக்கப் போட்டுக்கிறாங்க. இப்ப நல்ல வேளை ஆமான்னு சொல்ல தெரிஞ்சேன். ஐயா, பெற்றோர்களுக்கு சீரியஸ்னஸே புரியல. பெற்றோர்கள் சம்மதம் இல்லாமல் நடக்கும் திருமணங்கள்லாம் இன்னைக்கு நல்லா இருக்கான். அவன்லாம் ஜாலியா இருக்கான், அருமையா இருக்கான். நாங்கெல்லாம் பெற்றோர்கள் சம்மதத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் அப்படியே தேன் மிட்டாய் ரோஸ் மில்க் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். தேன் மிட்டாய் ரோஸ் மில்க். நான் பெரியவனா இருந்தப்ப இல்லைங்கய்யா, நான் சின்ன வயதுலேருந்து ஆரம்பிப்போம். நான் சின்னவனா இருந்தப்ப பெரியவங்களுக்கு கல்யாணம் நடக்கும், அது வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். இந்த மேலே அடிக்கிறது, வாசிக்கிறது பார்ப்பேன். 10 தடவை பீடா வாங்கி சாப்பிடுவேன், ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடுவேன். இப்ப சின்ன சின்ன பசங்களுக்கு கல்யாணம் நடக்குது, அதே மாதிரி தான் நான் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதே பீடா, அதே. ஆமா, ஏன் ஃபர்ஸ்ட் இயர் வயசுயா ஒரு பையனுக்கு என்கிட்ட சாக்லேட் கொடுக்க வந்தாங்கய்யா. நான் எடுத்துட்டேன். என்ன இன்ஜினியரிங் சீட் கிடைச்சிருச்சான்னு கேட்டேன். இல்லை, எனக்கு குழந்தை பிறந்திருக்குங்கிறாயா. எங்கேயா போய் சொல்றது? ஏன்டதான் சொல்ல முடியும். ஏன் விநாயகர் கோயில் நடந்தது சொல்றேன் பாருங்கய்யா. ஒருத்தர் பிள்ளையார் மாமா மாமான்னு கும்பிடுறாங்கய்யா. ஏன் நான் கேட்டேன், ஏன் அப்படி? பிள்ளையார் அப்பான்னு தானே கும்பிடுவாங்க, ஏன் பிள்ளையார் மாமா மாமான்னு கும்பிடுறேன்னு கேட்டேன். எதிர்த்தாப்புல நிற்கிற பொண்ணு ஏன் ஆளு, அந்த பொண்ணு பிள்ளையார பிள்ளையார் அப்பாங்குது. அப்ப எனக்கு பிள்ளையார் மாமா தானேங்கிறாங்கய்யா. எப்படியாவது கும்பிடுங்கய்யா, போங்கய்யா. சின்ன சின்ன பசங்களுக்கெல்லாம் திருமணம் நடக்குது. ஆனால் திருமண வயதை தாண்டி நாங்கள்லாம் இருக்கோம். அதை பத்தி நீங்க யோசிக்கிறீங்களா? யோசிக்க மாட்டீங்க. அது மாதிரிங்கய்யா, ஒரு எதிர்பார்ப்பு. அவங்க அணியில வலிமையான ஒரு கருத்தை வைப்பாங்க. பிள்ளைங்கள்லாம் இன்னைக்கு நிறைய எதிர்பார்க்குறாங்க. நாங்கள் வாழ போகிறோம், எதிர்பார்க்குறோம். அதில் என்ன தப்பு? இப்போ ஒரு மணமகனா எனக்கு என்ன எதிர்பார்க்க இருக்கணும்? பொண்ணுன்னா அழகாக இருக்கணும், சமைச்சு போடணும், துணி துவைக்கணும், இந்த அம்மா அப்பா பார்த்துக்கணும். இந்த பேராசையெல்லாம் கூடாது. பொண்ணுன்னா சமைச்சு போடுமாக்க உங்களுக்கு. சரிங்க, அவங்களுக்கு ஆப்போசிட்டா இருக்கும். சரி, எதையுமே நாங்கள் செய்ய மாட்டோம், எல்லாம் கணவன் செய்யணும். முக்கியமா வீட்டில் மாமியார் இருக்கக்கூடாது, மாமனார் இருக்கக்கூடாது, ஓட்டர் லிஸ்ட்லயே இருக்கக்கூடாது. ஆமா, இதெல்லாம் நாங்கள் வாழ போறோம் முன்னாடி பேசி வச்சுப்போம்.
உங்களுக்கு எதுக்கு நீங்க எதிர்பார்க்குறீங்க? நீங்க வாழ போறீங்களா? சொத்து இருக்கணும். இவர் கேட்கறல என்ன இல்லைங்க, அவங்க பெற்றோரை கேட்கிறாங்க. இவங்க ரெண்டு பேர்த்தையும் தான் நான் கேட்கறேன். நீங்க என்னைய பார்த்து கேட்குறீங்க, இல்லை என்னைய பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நீங்க ஏன் எதிர்பார்க்குறீங்க சொல்லுங்கய்யா. சொத்து வேணுங்கிறீங்க. அதுவும் ஐயா பொண்ணு எப்படி இருந்தா அது சொத்து 10ன்றாங்க. 10ன்னா என்னன்னு தெரியல. பொண்ணு நல்லா இருக்கான்னு தானே பார்க்கணும், மாப்பிள்ளை நல்லா இருக்கான்னு பார்க்கணும். அதை விட்டுட்டு பொண்ணுடைய அம்மா எப்படி இருக்காங்க, பொண்ணுடைய அப்பா எப்படி இருக்காங்க, பொண்ணுடைய அப்பாவுக்கு முடி இருக்கான்னு பார்க்குறாங்க. ஐயா எதுக்குயா? ஐயோ, அதுவும் ஐயா அந்த பொண்ணு பார்க்குறப்ப அழைச்சிட்டு போகிற அந்த டிக்கெட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பரிதாபமாக இருக்கும். வயசான பாட்டியெல்லாம் அழைச்சிட்டு போவாங்க. எதுக்குன்னா அந்த திருமணத்தை நிறுத்த தான். திரைப்படத்தில் கூட ஒரு அருமையான காட்சி வருதுங்கய்யா. நல்லா பேசி முடிச்சிட்டாங்க, தட்டு மாற்ற போகிறாங்க. அப்போ ஒரு வெத்தலை போட்டு உரலில் குத்திட்டு இருக்கிற பாட்டி 1 நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளைகிட்ட கேட்குது. மாப்பிள்ளை நீங்கள் எந்த வழியில் சொந்தம், எந்த ஊருக்காரங்க அப்படின்னு கேட்குது. மாப்பிள்ளை சொல்கிறாரு, நாங்கள் குருவம்மா மக, உலகம்மா மக, பூரணம்மா மக, ராசம்மா மகனா அப்படிங்கிறாரு. ஓ அப்படியா, அப்போ நீங்கள் எனக்கு சொந்தக்காரங்க மாதிரி. அப்போ நீங்கள் பொண்ணுக்கு தங்கச்சி முறையில் வேணும். கல்யாணம் நின்றுச்சியா? போச்சு. அது மாதிரி இவங்க கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு என்னென்ன வழியோ அதெல்லாம் பார்க்குறாங்க. அது மாதிரி இங்கே ஜாதகம் அது பெரிய பிரச்சனைங்க ஐயா. ஓரளவு பார்க்கணும் ஒரு மன திருப்திக்காக. அதுக்காக பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடாது. முருக மேலே பாரத்தை போட்டுட்டு பண்ணிடணும். நான் ஒரு ஜோசிக்காரர்கிட்ட போனேங்க ஐயா. கும்பகோணம் மண்ணை போய் மிதிச்சிட்டு வான்னாரு, உடனே கல்யாணம் ஆகும்னாரு. நான் சொன்னேன், நான் பிறந்ததே கும்பகோணம் தான் சார். 28 வருஷமா கும்பகோணத்தில் தான் பிறண்டு உழுறேன், ஒன்றும் கிடைக்கல. அது மட்டும் இல்லை, அந்த மண்ணையெல்லாம் தின்றுப்பார் அவர் சின்ன பிள்ளையில. அதுவும் இப்போ இந்த மேட்ரிமோனியெல்லாம் பற்றி சொல்லணுங்க ஐயா. என்னுடைய பெற்றோர் ஒரு அநியாயம் பண்ணிட்டாங்க. எப்படி? இந்த மேட்ரிமோனியிலெல்லாம் அந்த பொண்ணு வீட்டு முழு நம்பரை எடுத்துட முடியாது. சில நம்பர் தான் 10 நம்பரில் ஒரு 7 நம்பர் எடுக்கலாம், பாக்கி 3 நம்பர் எடுக்க முடியாது. இன்டென்ட்டாக வரும். எங்கள் அப்பா போட்டிருக்காங்க செல்லில் இன்ட்டு ஒரு நம்பர் நினச்சி போட்டுட்டாங்க. நீங்கள் தொடர்பு கொண்ட எண்ணை சரிபார்க்கும்னு வந்திருக்கு. ஒரு பொண்ணு பேசியிருக்கு. எங்கள் அப்பா அந்த மணப்பெண் தான் பேசுதுன்னு நினச்சிக்கிட்டு மணப்பெண் என்னை சரிபார்க்க வர சொல்லியிருக்காங்க, வாங்க போவோன்னு எங்கள் எல்லாம் அழைச்சிட்டு போயிட்டாருங்கய்யா. நல்ல குடும்பம்யா, நல்ல குடும்பம்யா. அது மாதிரி இவங்களும் பொண்ணு பார்க்க மாட்டாங்க, சொந்தக்காரங்களையும் பார்க்க விட மாட்டாங்க. ஏன்னா இருக்கிற எல்லா சொந்தக்காரங்களோடும் சண்டை போட்டு வச்சிருப்பாங்க. பூரா சண்டை தான், யாரும் பேச மாட்டாங்க. அதுவும் அத்தை பொண்ணு இருக்குங்கய்யா, நம்மளை உசுப்பேத்தி விடுவாங்க. நம்ம ரேஞ்சுக்கெல்லாம் அத்தை பொண்ணெல்லாம் சரி வராது. அந்த பிள்ளை கொஞ்சம் அழகா இருந்துடக்கூடாது, வேண்டாம் பார்க்காதன்றுவாங்க. ஓவர் பில்டப் ஏற்றி கடைசியில் அத்தை பொண்ணு வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிட்டு போயிடும். நம்ம அப்படியே இருப்போம். இது மாதிரி நிறைய குற்றச்சாட்டுகளை சொல்லலாம் ஐயா. சுருக்கமா சொல்லுங்க. சுருக்கமா சொல்றேன் பாருங்க ஐயா. இன்னைக்கு பெற்றோர்கள் இடத்துல இது மாதிரி மேட்ரிமோனி அமைப்புகள் வந்துருச்சுங்க ஐயா. அதனால தான் இன்னைக்கு நிறைய திருமணங்கள் நடக்குது. அதுக்கு ஒரு பெருத்த பலத்தை கைத்தட்டல் கொடுங்க. எந்திரன் படத்துல இந்த பல சிட்டுக்குருவிகள்லாம் சேர்ந்து பெரிய ரோபோவா மாறும். அது மாதிரி இன்னைக்கு பல பெற்றோர்கள்லாம் சேர்ந்து இன்னைக்கு நம்முடைய கோவிந்தராஜ் சார் மாதிரி மாறி இந்த அமைப்பெல்லாம் வச்சு நடத்துறதுனால தான் என்னைய மாதிரி இளைஞர்களுக்கெல்லாம் ஒரு நம்பிக்கை இருக்கு. அதனால நீங்கள் ஒரு நல்ல தீர்ப்பை கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நான் ஒரு யோசனை சொல்றேன். முந்தியெல்லாம் வேலை கிடைக்காட்டி எம்ப்ளாய்மெண்ட்ல பதிவோம். அது மாதிரி போய் அரசாங்கத்தில் கூட பதிஞ்சு வைக்கல. கல்யாணம் ரொம்ப லேட் ஆகுயா? ரொம்ப லேட் ஆகுயா? ரொம்ப லேட் ஆகுமா? 60ஆம் கல்யாணமாவது நடக்காதுயா? ஏதாவது வாய்ப்பு இல்லைங்கய்யா. சரி பாப்போம். மீண்டும் ஒரு முறை கோவிந்தராஜ் சாருக்கு நன்றி சொல்லிவிட்டு, ஏன்னா அவர் ஒருத்தர் தான் அவர் செலவில் எனக்கு பண்ணி வைக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அந்த வகையில் அதை நினைவூட்டி, ஆமா நினைவூட்டி என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அருமை அருமை. வாங்க. இவர் ஏன் அந்த தமிழ் பேச்சு எங்கள் மூச்சில் வந்து பேசி ஜெயிச்சார் தெரியுங்களா? இந்த மாதிரியான அருமையான பேச்சில் தான் அவரை அந்த விஜய் டிவி தேர்ந்தெடுத்தது. இயல்பாக பேசுகிறார், கையில் எதுவும் இல்லை. ஒரு தேன் மிட்டாயி, 2 ரோஸ் மில்க்கு, அவங்க அப்பா அம்மா ஒரு கிளவி, அதுவும் கல்யாணத்தை கெடுக்க வர்ற கிளவிகளா? அதெல்லாம் கல்யாணத்துக்கு கூப்பிட்டு வந்தால் பேசாமல் உட்காந்து தின்னுட்டு போக வேண்டியதானே. 1 கோடி பே அப்படின்னு சொல்லும்போது ஒரு கிளவி, நீ பார்த்த 1 கோடி. ரொம்ப அருமையாக சொல்கிறாரு.
இப்படி பெற்றோர்கள் இருந்தால் உங்களுக்கு எப்படிங்க கல்யாணம் ஆகும்? எனக்கே கேட்குறப்ப கண்ணு கலங்கிடுச்சுங்க பாவம். பரவாயில்ல, உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அந்த அவர் கோவிந்தராஜ் இருக்கார், இன்னும் தொப்பி மாற்றாமல் இருக்காரு, அதே தொப்பி தான் போட்டுக்காரு. சரி, இன்னும் 5 நிமிஷத்தில் மாற்றிடுவார். ரொம்ப அருமையாக அவருக்கு உறுதி கொடுத்துருக்காரு. இந்த குற்றச்சாட்டுக்கெல்லாம் நீங்கள் என்னையா சொல்கிறீங்க? பெற்றோர்கள் வந்து இவ்வளோ தூரம் கல்யாணத்தை நடக்க விடாமல் தடுத்துக்கிட்டு இருக்கீங்க. இப்போது இல்லை இல்லை, நாங்கள்லாம் ஒன்றும் காரணம் இல்லை, நான் பார்க்காத பொண்ணு இல்லை, பார்க்காத மாப்பிள்ளை இல்லை, நாங்கள் எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம், அவங்க ஒத்துக்கிற மாட்டேங்கிறாங்க, அந்த பிள்ளைய ஒத்துக்கிற மாட்டேங்குது என்று பேச அதான் உண்மையா? அருமை. இதை முதல்ல ஏற்பாடு பண்ணிட்டீங்களா? இன்னும் பேச வரவே இல்லை. இதோ வருகிறார் நம்முடைய நாஞ்சில் நாவரசு செல்ல கண்ணன் அவர்கள். வாகையா, அருமையா இருக்கு.